ஸ்ரீ சாய் ஜெயதேசன் மலைவேண்டி சுதர்சன் 3 வருடங்களுக்கு முன்னால் என்னை முன்னோடியாக வைத்து ஒரு யாகம் நடத்தினார். அப்பொழுது தேவநாராயணன் வருவதாக சொல்லி எங்கேயோ ஷூட்டிங் பூந்தமல்லி போயிருந்தார். அவர் வரவில்லை. 5 மணி அளவில் இந்த யாகம் ஆரம்பித்து முடித்து நான் சொன்னேன், சாய்பாபா இப்பொழுது கட்டாயம் மழையை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரத்தில் மழை ஜோர் கொண்டு தேவநாராயணனால் உள்ள நுழைய முடியும். அவ்வளோ பெரிய மழை. இது கண்கண்ட உண்மை. எப்பவும் பகவானை பிரார்த்தித்து நாம் நல்ல காரியங்களை செய்தால் அது கட்டாயம் நடக்கும். குழந்தை வேண்டியோ, கல்யாணம் வேண்டியோ, எது வேண்டியோ, கடவுளை நம்புங்கள், பாபாவை நம்புங்கள். பாபா ஜீவன் உள்ள கடவுள், எல்லாம் செய்வார். பாபாவை போல் செய்யக்கூடியவரே இல்லை. என்னை பொறுத்த மட்டும் பாபாவால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாழ்வேன், எல்லோருக்கும் ஆசி வழங்குவேன். அவர் எல்லோருக்கும் நல்லது செய்வார். ஜீவன் உள்ள தெய்வம் அவர். ஆகையால் மலைவேண்டி சுதர்சன் போன்றவர்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுத்து அவர் இந்த மாதிரி நிறைய சமாச்சாரம் பிள்ளையார் சேர்த்துக்கு சாப்பாடு 1 வாரம் போடுவார். அதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் உதவி பண்ணி நீங்கள்லாம் அவருக்கு நன்மை பண்ணணும்னு வேண்டி நான் வணங்கும் சாய்பாபாவை விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு வருகிறேன். வணக்கம். சாய் சமாஜத்தைச் சேர்ந்த நல்ல நண்பர் டாக்டர் ராஜாராம் அவர்கள் அருமையாக இறைவன் பெயரால் எல்லாருக்கும் ஆசி உரை சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாம் மிக விருப்பத்தோடு பேச்சு கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற டெல்லி கணேஷ் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக ஸ்ரீ கிருஷ்ணா தொடர் எழுத்தாளர், மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய கவிஞர் தேவநாராயணன் அவர்கள் நமக்கு புத்தாண்டு செய்தியாக சில சொல்ல வருகிறார்கள். கேட்டு மகிழ்வோம். நாராயண நமசிவாய. மேடையில் அமர்ந்திருக்கும் என் நண்பர் டெல்லி கணேஷ் அவர்களே, மழையை வரவழைக்கும் என் நண்பர் சுதர்சனம் அவர்களே, அருமையாக தன்னிலை வணக்கம் சொல்லி இறைவனுக்கு அருள் உண்டு, அருள் தருவார் என்று சொன்ன அந்த என்னுடைய சகோதரர் ராமதாஸ் அவர்களே, மேனேஜர் சீனியர் சீனு அவர்களே, முதல்ல பேசின வைத்திலிங்கம் ஐயா அவர்களே, இணைப்பொறி சொல்லியிருக்கிற கோடிலிங்கம் ஐயா அவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நான் இங்கே ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். அன்னதானம் ஏன் செய்யணும்? ஆடம்பரத்துக்கு இல்லை, இது நான் சொல்லல. கிருஷ்ண பரமாத்மா தர்மருக்கு சொன்னார், அன்னம் வழங்கி அன்னம் வழங்கி அன்னம் வழங்கி கொண்டே இரு, ஆயுதத்தை விருத்தி செய் என்று சொல்லவில்லை. ராமர் லட்சுமணனுக்கு சொன்னார், லட்சுமணா நாம் அன்னதானத்தை சரியாக பயன்படுத்தவில்லை, சரியாக கவனிக்கவில்லை. அதனால்தான் இங்கே வனவாசத்திலே நமக்கு தானிய மணிகள் கிடைக்க மாட்டேன் என்கிறது. நான் சொல்ல போற கதை அவதார காலத்துக்கு முன்னால் உள்ள கதை. வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார். அவர் ஊர்ல எல்லா வீட்லையும் பொருள் இருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு கூட ஒரு பருக்க சோறு போட மாட்டார். அவருடைய பெரியோர்கள், அமைச்சர்கள், நலம் விரும்பிகள் எல்லோரும் மன்னா பொற்காசுகள் கொடுக்கலாம், ஆனால் அன்னதானத்துக்கு இணை வேறு எதுவும் கிடையாது, இதுதான் உனக்கு பிற்காலத்தில் உன்னுடன் வரும். மன்னன் கேட்கவில்லை. எல்லாரும் பிச்சைக்காரன் இல்லை, நான் ஏன் அவளை பிச்சைக்காரன் ஆகணும்? நான் ஏன் சாப்பாடு போடணும்? பவன் கொடுக்குறேன், பணக்காரன் ஆக்குறேன். அவருடைய எண்ணம் அப்படி இருந்தது. நாரதர் பார்த்தார், பகவான் போய் சொன்னார், இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, போய் நீ போய் அதை என்னன்னு கேளு பாரு அப்படின்னா நாரதர் வந்தார். எல்லாருக்கும் பவன் பொற்காசு போய் கொடுக்குற மாதிரி இவரும் நின்னார். நாரதர் யாருக்கும் தெரியாது. இவர் கையிலேயும் ஒரு பொற்காசு பையை கொடுத்துட்டார். நேரம் நாராயண ஓடினார். நாராயண ஓடி பாதத்தில் இந்த பொற்காசு, என்னப்பா நீ பாத பூஜை பொற்காசுனால பண்ணக்கூடிய அளவுக்கு உயர்ந்துட்டியா? பகவானே அப்படி இல்லை, எல்லாரையும் கூட எனக்கு கொடுத்துட்டார். சரி, நீ அவனுக்கு இந்த அன்னதானத்தினுடைய மகிமையை எப்படியாவது நீ அறிவுறுத்தணும். என்ன சொல்லுவோ? நல்ல ராஜா, அந்த ஒரு சின்ன எண்ணம் தான் நீ சரியா வரல, நான் போய் செய்கிறேன். நீ அவனை போய் திருத்து. சரி இரு, நீ இப்படி போகக்கூடாது, குஷ்டரோகியா போகணும். நான் துடிச்சு போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு தெரியாம நான் தப்பே பண்ணலையே. பிரம்மச்சாரி
எந்த விதமான தவறுக்கு போகாதவன் நான் எப்படி குஷ்டரோகியா போறது? சரி நான் போறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீங்க குஷ்டரோகியா போறதுக்கு நானே போறேன் அப்படின்னு மன்னன் வீட்டுக்கு வந்தார். இந்த குஷ்டரோகியை பார்த்தோன்னே இந்த வேலைக்காரங்க அந்த வாசலப்படி காவலர்களுக்கெல்லாம் ஒரே அருவருப்பு. அந்த ஈட்டி நிலை குத்தி குத்தி இது பண்ணாங்க. ஐயோ பசிக்குது பசிக்குது அப்படின்னு கீழே எதுவும் கத்தினார். ராத்திரி 9 மணி இருக்கும். ஒரு வீட்லையும் போடலை. ராஜா பார்த்தார், மேல பால் சாப்பிட்டு இருக்காரு மகாராணி கொடுத்து. அதை பார்த்த உடனே ஒரு பொற்காசு போய் எடுத்து போட்டார். பசிக்கு சாப்பாடு தான் போடணும்னு திறந்து பார்த்தா பொற்காசு. மன்னா பசிக்கிறதுன்னு கத்தினார். மறுபடியும் ஒரு பொற்காசை போய் போட்டு போட்டு இந்த காவல்காரங்களாம் சிரிச்சாங்க. நீங்க எதுவும் கிடைக்காது, நீங்க போய் வேற எங்கேயாவது போய் பாருங்கன்னு எடுத்துட்டு வந்தார். அந்த ஊர்ல ஒரே ஒரு வீட்டுல விளக்கு எரிஞ்சுது. அங்க போய் பார்த்தா அந்த அம்மா கதவை திறந்த உடனே உள்ள போனா, ஓ நமக்கு ஒரு பிடி சோறு போட போறாங்க அப்படின்னு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்தாங்க. அந்த அம்மா வந்து ஒரு பொற்காசு பையன் கொடுத்தாங்க. என்னன்னா இந்த ஊர்ல எல்லாரும் பொற்காசு தான் கொடுப்போம், ஒரு பருக்கு சோறு உனக்கு கிடைக்காது. பசிக்கிறத நாளை கடையில இந்த பவுனை கொண்டு விற்று சாமான் வாங்கி சாப்பிடு, அது வரையும் பசி தாங்காதே. அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த நாரதர் அடுத்த நாளைக்கு கூட செத்து போயிட்டார். ஏன்னா ஒரு மனுஷன் தானே வந்திருக்கார். மந்திரி போய் சொன்னார், மகாராஜா அந்த மாதிரி வந்தாரு கேட்டாரு குஷ்டரோகி, அவர் சாப்பாடு இல்லாமல் இறந்து போயிட்டார். முட்டாள், அவருக்கு நான் பவுன் கொடுத்தா அதை சரியாக கவனிச்சுக்கிறேன். அதனால அந்த இடத்துல ஒரு கல் இது நினைச்சு நம்ம எடுத்துக்கோ. ஒரு முட்டாள் பணம் கொடுத்தும் அதை பயன்படுத்தாமல் பட்டினியிலேயே இருந்தான் அப்படின்னு அந்த அமைச்சருக்கு ரொம்ப வருத்தமா கொடுத்து ரிசைன் பண்ணிட்டு வரப்பட்டு எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு இல்லையா? இந்த ராஜாவுக்கும் மரணம் வந்தது. மரணம் தான் எக்கச்சக்கமா ஜனங்கள்லாம் பொண்ணா கொடுத்த புண்ணிவான் புண்ணிவான் பண்றாங்க. அங்கே தேவலோகத்துல ரெட் கார்பெட் ரிசப்ஷன் இருக்கு. என்ன பவுன் கொடுத்த மன்னன் யாருமே கிடையாது. இந்திரன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவரை ரிசீவ் பண்றதுக்காக. வந்தா எல்லாரும் பண்ணா இந்திரலோகம் போனா நாரதர் என்னப்பா யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் இந்திரலோகத்துக்கு வந்திருக்கேன். ஆமாம் போய் உட்கார்ந்து இந்த ஊர் விஷயத்தெல்லாம் நாட்டியெல்லாம் பார்த்தா பசிக்க ஆரம்பிச்சிருக்கு. தேவலோகத்துக்காரனுக்கு தேவலோகத்தில் பசிக்காது, மனிதன் போனா பசிக்கும். அவனுக்கு தண்ணியெல்லாம் தேவையில்லை, இவனுக்கு பசி தலையை சுத்துறது. அங்கேருந்து மெல்ல வெளியில வந்தான். வெளியில நான் என்னப்பா வந்துட்டேன், என்னால் தாங்க முடியல, என் பசி எதையாவது கொடுங்க. என்னப்பா நீங்க கொடுத்துருந்தா அவனுக்கு கிடைக்கணும், இல்லையே கொஞ்சம் காட்டாதீங்க, ஏதாவது கொடுங்க. நேரம் அப்பாட்ட கூட்டி போறார் பிரம்மதேவத்தை. இந்த மாதிரி அப்பா நீ ரொம்ப நல்ல மன்னா, பவுன்லாம் கொடுத்த, ஆனா அன்னதானம்ங்கிறத நீ மறந்துட்ட. பசிக்கு ஒரு பருக்கை போட்டா உன்னுடைய கணக்குல 100 பருக்கை நீ சேர்த்து வச்சிருப்பான். நீ பவரை கொடுத்தா நிறைய கொடுப்பா, போய் சாப்பிடு. ஐயோ என்னால தாங்க முடியலையே, பசி தாங்க முடியலையே. சரி அதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்றேன், நீ செய்வியா? செய்யறேன், பசி தாங்கலையே. உன்னுடைய பிணத்தை நீ சாப்பிடணும். அன்பர்களே அவன் ஆடி போயிட்டான். ஆனா பசி வந்து 10 பறந்துவோம். சரி சாப்பிட்றேன், ஆனா எப்படி தேவலோகத்தில் இருக்கேன், அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். ஒரு விமானம் வரும், கீழே பூமியில மானசரோவர்ல உன்னுடைய பிணம் மிதக்கும். அந்த பணத்தை சாப்பிட்டு மறுபடியும் வந்துடுவேன். இது உனக்கு தான் தெரியும், இந்த தெரியாது. சரி எத்தனை நாளைக்கு நான் பணம் தின்னணும்? அகத்திய முனிவர் வருவர், அது வந்து நீ பணத்தை சாப்பிடணும். அது வந்து தினம் தன்னுடைய பணத்தை தான் சாப்பிட்டு. ஒரு நாள் அகத்திய முனிவர் இங்க வந்தார். என்ன பார்த்தா தேவலோகம் வரான், தேவபுருஷன் மாதிரி இருக்கான், விமானத்துல வரான், இவ்வளவு ஈனமான ஒரு காரியத்தை செய்யறானே அப்படின்னு பக்கத்துல இருந்தார். கூப்பிட்டார் பெரிய முனிவர். என்னப்பா இவ்வளவு ஈனத்தனமான காரியம், பசி, நீ யாரு? நான் தான் ஸ்வேதராஜன், யாருக்குமே ஒரு பருக்கை சோறு போடாத மகாபாவி, நான் இதுக்கு அனுபவிச்சு. நீ தானா? சரிப்பா, உனக்கு கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போச்சு, நீ நான் சொல்றேன், இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு. இப்போ நான் எப்படி தர்மம் பண்றதுன்னு எனக்கு ஏதாவது கொடுத்தேன்னு நினைச்சிக்கேன் அப்படின்னா. சாலை போட முடியுமா? முடியாது. கழுத்துல ஒரு மாலை இருந்தது, மாலை எடுத்து அவன் கொடுத்தான். எனக்கு எதுக்குப்பா துறவிக்கு எதுக்கு மாலைன்னா? இல்லை நீங்க தான் வச்சுக்கணும், இப்போ எனக்கு கொடுத்துக்கிற ஒன்றும் இல்லை, நான் குருதட்சிணை கொடுக்கலன்னா பலன் இருக்காது, நீங்க எனக்கு இதுலேருந்து விமோசனம் கொடுக்கணும். சரிப்பா அவனுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ப்போம் அப்படின்னு இந்த மாலையை ராமன் வனவாசம் வரும்போது அவனுக்கு ஜனங்களே, இது வந்து வராகாவதாரத்துல மகாலட்சுமிக்கு சொல்றார் மகாபாரதம். அன்னதானத்துடைய பெருமை அது. இன்னைக்கு நம்ம ஊரு உலகம் எல்லாம் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு கோவிலையும் இந்த அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. அதனுடைய பலன் வீணா போகவே போகாது. ஒரு பருக்க, ஒரு கவனம் யாருக்காவது எடுத்து கொடுக்கும், அது உங்க கணக்குல பின்னால அது சேமிப்புல இருக்கும். அதனால அன்னதானங்கிறது விளையாட்டுல ஆடம்பரத்துக்காக விளம்பரத்துக்காக
அதெல்லாம் செய்யறது இல்லை. அந்த பசி வந்த உடனே அந்த 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 வயத்துல ஒரு கவனம் சோறு போட்டுனா இறைவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். கொடுத்தவனையே வாழ்த்துவான், வாங்கினவனும் அவன் சொல்லலாம் சாதாரண போன ஜென்மத்தில் அவன் யாருக்குமே கொடுக்கல, அதனால சோறுக்கு அலையிறாங்க. சரி, நீ அடுத்த ஜென்மத்தில் அலையிறது நினைக்காத. நீ இந்த ஜென்மத்திலே நல்லது செஞ்சா அடுத்த ஜென்மத்தில் அலைய மாட்டேன். நீயும் அதை நீ பனிஷ்மெண்ட் நினைச்சா உனக்கு அடுத்த ஜென்மம் காத்துருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கதையை தயவு செய்து எல்லாரும் மனசுல பதிச்சுருந்தோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது தானம் பண்ற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தியிருந்தோம். அண்ணன் வேண்டி சுதர்சன் இருக்காரு, இது விளம்பரத்துக்காக செய்யறேன். நான் ஒரு ஷூட்டிங்கில் தாம்பரத்துலேருந்து நான் வரேன், சாயங்காலம் 6 மணி ஆகும், ரொம்ப நேரம் ஆகிடும், ஷூட்டிங் முடியறதுக்கே 6 மணின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னா அது எப்படி நான் வர முடியும்? ஏன்னா காரில் வரதுக்கே உங்களுக்கு ரன்னிங் டைம் 1 hour ஆகுங்க. நீங்கள் வருவீங்க, மாம்பழத்தில் மீட்டிங் நடக்கிறது, மழை வேண்டி சுதர்சன் கரெக்டாக 3:30 மணிக்கு க்ளவுட் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டு வெயில் இருக்கு, கேமராமேன் ஷூட்டிங் நடத்த முடியாது. இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கேருந்து நான் புறப்பட்டு கரெக்டாக 6 மணி டி நகரில் அவர் நடத்தாங்க. சத்திரம் பேர் ஞாபகம் இல்லை. அந்த சத்திரத்துக்கு வந்தோம், மழை கொட்டு கொட்டுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் பெய்யும்னா 1/2 மணி நேரம் பெய்யும். அதனால் மழை வேண்டி சுதர்சனா இருக்கார், ரொம்ப பொல்லாதவர். அவர் எப்போதும் மழை வேணும்னு சொல்லிட்டே இருக்கணும். அதுதான் மழை இப்போ நிறைய வந்துருக்கு, மழை ஜாஸ்தி சொல்ல வேண்டாம். நண்பர்களே, எனக்கு கொடுத்த இந்த சின்ன வாழ்க்கையில் இதை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். அன்னம் வழங்குங்கள், ஆண்டவனை வணங்குங்கள். அன்னம் வழங்குங்கள், ஆண்டவனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. பெரியோர்களே, மிக அருமையாக பேசி நம்மை மகிழ்வித்த கவிஞர் தேவநாராயணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற மேனேஜர் சீனிவாசன் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக இந்த இனிய விழா நடைபெறுவதற்கு முக்கிய மூல காரணமாக இருக்கின்ற நம் அனைவருடைய வழிகாட்டியாக, ஆன்மீக வழிகாட்டியாக திகழ்கின்ற வணக்கத்துக்கு மரியாதைக்குரிய ஸ்ரீ முத்துகோசாமி தம்புராம் சுவாமிகள் அவர்கள் இங்கு எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் சில மணித்துளிகள் நமக்கெல்லாம் இந்த புத்தாண்டு பிறந்த இந்த தினத்தில் ஆசி வழங்கி நமக்கு சிறப்பு செய்வார்கள் என்று அவர்களை அன்போடு பேச அளிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இங்கில் இளம் விரைவோரும் வீட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ அன்னை தன் செய்ய தமிழ் பார்வை செய்விளங்க ஞான அமதாய்ந்துகிற 3 விழி நாள்வாய் நான் எங்களை பருவி அஞ்சலி செய்ய. மேடையில் வைத்திருக்கின்ற சான்றோர்களே, பரிவர்த்தனை என்கிற அமைப்பினுடைய இயக்குனர் தலைவர் அவர்களே, என்னுடைய அன்புக்கும் பாராட்டுக்குரிய ஐயா பாரதி காவலர் தேவநாராயணன் ஐயா அவர்களே, எங்கள் ஆதீனத்தினுடைய மேலாளராக இருந்த ராம ஐயா அவர்களே, திரையுலகில் தத்துவமாக பேசி மிகச்சிறந்த முறையிலே மக்களுக்கு நீதியை போட்டிருந்த நம்முடைய டெல்லி கணேஷ் அவர்களே, மற்றமுள்ள சான்றோர்களே, இருக்கின்ற என்னுடைய அறியாமை ஐயா கோடிலிங்கம் அவர்கள், ஐயா உருவமூர்த்தி மா வைத்திலிங்கம் ஐயா அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமுந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பரிவர்த்தனை என்கிற அறக்கட்டளை திருப்பணி குழுவினர் என்று போட்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த அறக்கட்டளையாக இது பெரிதாக ஆள் போல் கழித்து அருகு போல் வேறுத்தி மூங்கில் போல் பின்னிக் கொண்ட தன்மையதாய் அன்பு உள்ளம் கொண்ட சான்றோர் பெருமக்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து அறப்பணிகளை திருப்பணிகளை செய்து வர அவர்களுக்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம். இரண்டாவதாக, மக்களுடைய வாழ்க்கை மின்னல் போன்று நிலையில்லாது. பெருமான் இங்கே கல்லாடை புனைந்து இருக்கிறார். பல்லாடு தலை சடைமே உடையான் தன்னை வாய் குளித்தோர் உடையானை பகவன் தன்னை சொல்லோடு பொருளளிக்கும் ஆனான் தன்னை சுடர் உருவில் என்பதா கோலத்தானே அல்லாத காலனை முன் அகத்தான் தன்னை ஆலின்கீழ் இருந்தானே அமுதானானே கல்லாடை புனிதர்களும் காபாலியை கற்பகத்தை கண்டேன் நானே என்பது தேவாரம். பெருமான் இங்கே கல்லாடை புனிந்திருக்கிறார். கல்லாடை என்றால் நிலையாமை, வாழ்க்கை நிலையாமை உடையது. வாழுகிற போதே அறங்களை செய்து கொண்டு அந்தரிமாவினால் அறம் செய்க கொண்டுங்கால் கொன்றா துணை என்பார் வள்ளுவர்.
வள்ளுவர் இந்த ஊரிலே பிறந்தவர் என்பதை எங்களுடைய மாதவ சிவஞான முனிவருடைய மாணவர் சிதம்பரநாத முனிவர் என்பவர் தன்னுடைய பிள்ளை தமிழிலே மயிலையிலே திருவள்ளுவர் பிறந்தார், அவருக்கு அருள் செய்த முருகனை என்று அவர் பாடியிருக்கிறார். அப்படி வள்ளுவர் பெருமான் மிகச்சிறந்த நீதிமொழிகளை சொல்லியிருக்கிறார். இந்த நிலையாமை வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தானத்திலே சிறந்தது அன்னதானம். திருமூலர் சொல்லுவார், நடமாடும் கோயில் வடமாட கோயில் பகவத் கோயில் நடமாடும் கோயில் நம்பர்கங்கு ஆகா, நடமாடும் கோயில் நம்பர்கொண்டு ஈகில் வடமாடும் கோயில் பகவத்காகுமே என்பார். அதுபோல மனிதனுக்கு செய்தால் கடவுளை போய் சேரும், கடவுளுக்கு செய்தால் அடியார்களை சேராது என்கிற கருத்திலே அவர் சொல்லுகிறார். இன்னும் ஒன்று சொல்லுகிறார், பகல் பலத்துக்கு நிகழ்கிறானே, பகல் உணவு இருக்கிறதே அதுதான் கொடிய பசி, தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அடித்தடுவோம் என்றார் பாரதியார். எல்லோரும் தனி ஒருவன் என்றால் தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த உலகத்தையே நாம் எதிர்த்து அடிப்போம் என்று பொது உணவின் தத்துவம் பேசுவார்கள். ஆனால் ஞானிகள் ஆன்மீகவாதிகள் என்ன எண்ணுவார்கள் என்றால் தனி ஒருவன் என்றால் கடவுள், தனி ஒருவன் என்றால் கோயிலிலே குடியிருக்கின்ற கோமான், அந்த கோயிலிலே குடியிருக்கின்ற கோமான் ஒரு வேலை உணவில்லை என்றால் உண்ணவனார் கோயில் பூசைகள் முற்றினே